ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பரா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. அப்பா, அம்மா வந்திருந்தப்ப எனக்கு கொஞ்சம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது எப்பயோ எடுத்த வீடியோ. அது இப்ப தான் என்னால போட முடிஞ்சது எடிட் பண்ணி. ஸோ சாரி ஃபார் த டிலே. எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் டெக்கார்லாம் பிடிக்கும்னு நான் நெறைய வீடியோஸில சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் இதெல்லாம் எங்கெங்க வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் Instagram பேஜ் மூலியமா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் பிள்ளையார், அ மயில் வச்ச பிள்ளையார், இங்கே நெறைய வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணுவாங்க அந்த ஸ்டோர்ஸில. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனேயே. எனக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமியுமே பிடிக்கும். பட் பிள்ளையார்னா அது ஒரு ஸ்பெஷல் தான். ஆம், இது வந்து நல்ல பியூர் உடன் மரத்தில செஞ்சது. ஸோ உடன் இதில வந்து ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் எல்லாமே இதில. பட் பரவாயில்ல. ஒன் டைம் தானே வாங்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ பிடிச்ச விஷயங்கள வீட்டில் வச்சுருந்தோம்னா, அது ரொம்ப பாசிட்டிவிட்டியும், நல்ல குட் வைப்ஸும் தரும் இல்லையா? அதே மாரி இந்த மாரி வைப்ரண்ட் கலர்ஸ் உள்ள ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம், இது வந்து நம்ம ஊர்லேயே நல்ல கைவினை ஆர்டிஸ்ட் வந்து செஞ்சதுங்க. பார்க்கவே ரொம்ப பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற வீடுங்கள் பார்த்திங்கன்னா, யூஎஸ்லேல இப்போ அப்ராடில் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். அதுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீடே பார்க்குறதுக்கு அழகா. அண்ட் பிளான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளான்ஸ் அண்ட் இந்த மாதிரி வைப்ரண்ட் கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அது ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் அப்பா அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யாழி, அது வந்து விளக்கு வைக்கிற ஒரு உடன் பீஸ் அது. அப்புறம் இந்த மாதிரி 2 உடன் பிளேட், பெயிண்டட் உடன் பிளேட் வாங்கினேன். இது எல்லாமே வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வாலில் நிறையா ஸ்க்ரூஸ் அடிக்கக்கூடாது, அணி அடிக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் அங்கே வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ வீடு வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அண்டு நான் எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நான் விஜய்கிட்ட சொன்னேன். அவர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. எனக்கு பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே பிள்ளையார் இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ரூமில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ட்ரானோடனே பார்க்குறதுக்கு அவர் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா யாழி. இது வந்து விளக்கு வைக்கிற யாழி. இதுவும் ஒரு உடன் பீஸ். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் மயில் வச்சுக்கிட்டு. அப்புறம் அதுக்கு மேலே சரி இந்த மாடி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப இது மேலே வச்சோம்னா, யாழிக்கு மேலே வச்சா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு அங்கே வச்சோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நானே சும்மா ஹேண்ட்மேடாக செஞ்ச ஒரு மிரர் ஒர்க் இது. இது திங்ஸ் எல்லாம் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த மிரர்ஸ், அப்புறம் இந்த உடன் பேஸ், அப்புறம் த்ரெட்டு இருந்துச்சு என்கிட்ட கொஞ்சம். இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி இந்த ஒர்க் வந்து பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிப்பான் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக க்ளேல செய்வாங்க, பாலிமர் க்ளேல. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரி த்ரெட்டுலாம் இருந்துச்சு. இந்த த்ரெட்டு மேண்டலா டாட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்கு பேர் மேண்டலா டாட். இது அந்த டாட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? வெள்ளை வெள்ளை டாட்ஸ் அந்த பேஸில் அந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊசி இதெல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கினேன். அப்புறம் வந்து இது த்ரெட்டு, இது க்ளேக்கு பதிலாக நான் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த த்ரெட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு வீட்டில். சரி நம்ம க்ளே வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம்னா நல்லா வருமா என்னமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் சரி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இதில் ட்ரை பண்ணேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் கலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பார்க்கவே லுக்காக இருக்கும். நம்ம ஒயிட் வாலில் ஹேங் பண்ணி வச்சோம் அப்படின்னா. அண்டு எல்லாருமே அம்மா அப்பா எல்லோரும் சொன்னாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய செஞ்சு வால் ஹேங் பண்ணினா இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும், கலர் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த மண்டலா டாட் எக்யூப்மெண்ட் அது. ஸோ இது வந்து க்ளூ எல்லாமே நான் அமேசானில் இருக்குங்க. நான் எல்லாத்துக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இது கிட்ஸுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஸோ குட்டி அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பேஸில் கூட உடன் பேஸ்லாம் கூட இருக்குது, விற்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் குட்டியாக அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லிப்பான் ஆர்ட்லேயே பல வெரைட்டி பண்ணலாம்.
ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கும். மித்ரா மிஷா பண்ணணும்னு வந்தாங்க. பட் ஆனால் எனக்கு மிரர்ஸ் இருக்கிறனால அவங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க இல்லையா, அவங்க ஒழுங்காக கையெல்லாம் வச்சுட்டு விளாட்டுத்தனமாக எல்லாம் பண்ணி கையை கிழிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது பயம். அதனால் ரிஸ்க் வேணாம் அப்படின்ட்டு அவங்கள இது மட்டும் பண்ண விடலை. பட் ஒரு பேஸ் கொடுத்துட்டு அதில் அவங்க ட்ரா பண்ணட்டும் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வால் பிளேட்டுக்கு பக்கத்துலேயே. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அதை வச்சோன்னே ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இது ஆல்ரெடி இருந்துச்சு, இந்த உடன் பீஸ். இதை நான் ராஸ் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினேன். இது எனக்கு வெள்ளையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரியான அக்வா ப்ளூ அதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் காட்டுறேன் அந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கர்ட்டன்ஸ் கொஞ்சம் வாங்கினேங்க, காட்டன் கர்ட்டன்ஸ். வீட்டில் ஹேங் பண்ணணும் அப்படின்ட்டு அது இந்த டைனிங் ஏரியா, அப்புறம் ஃப்ரண்ட்டில், பெட்ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு கர்ட்டன்ஸ் வாங்கினேன். ஒரு இந்தியாவிலேருந்து தான், இது எல்லாமே இந்தியாவிலேருந்து தான். எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வச்ச கர்ட்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கர்ட்டன் வந்து குருவி இருக்கும், ஒரு கர்ட்டனில் பூ இருக்கும், ஒரு கர்ட்டனில் தலையாட்டி பொம்மை இருக்கும். அது டிசைன்லாம் நான் பார்த்து வச்சுருந்தேன் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இண்டியனைஸ்டு ஃபீலிங் வரும் இல்லையா இதெல்லாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோலம் ரன்னர், டேபிள் ரன்னர், டைனிங் டேபிளில் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இருந்துச்சு. அதனால் நான் அப்பா அம்மா வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தப்போ நான் ஆர்டர் பண்ணது இதெல்லாம். நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் அவங்க வெப்சைட்லேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியோர் காட்டன் அண்ட் வந்து பிளாக் பிரிண்ட். இதெல்லாம் வெஜிடபிள் பிரிண்ட் வச்சு பண்ணது இது. ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ரொம்ப அழகாக அது அப்படி பண்ணால் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பிளாக் பிரிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய டிசைன்ஸில் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லிப்பான் ஆர்ட். இதுவுமே வேறு ஒரு கடையிலேருந்து நான் ஆர்டர் பண்ணேங்க. இது இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து க்ளேயில் செஞ்சது, பாலிமர் க்ளே அண்ட் மிரர் ஒர்க் வச்சு பண்ணது. எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஒயிட் வாலில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்து வாங்கினேன். அண்ட் மயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மயில் தீமில் இருக்கணும் வீடு அப்படின்ட்டு நிறைய மயில் இருக்கும் வீட்டில். ஸோ மயில் விளக்கு வைக்கிற இது, ஸோ அது கூட வாங்கினேன். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈவில் ஐ, பிக் பாஸ் ஐ மாதிரி இருக்கு இல்லையா. மித்ரா மிஷா 2 பேருமே அதை பார்த்துட்டு அம்மா பிக் பாஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது திருஷ்டிக்காக நான் இதை வாங்கினேன், இந்த டிசைனு. ஸோ இது என்டர் ஆனவுடனே ஃபஸ்ட்டு ரூமில் வைக்கலாம் அப்படின்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது இங்கே வைக்கலாம் அப்படின்னு, நல்லாயிருக்கும், சூட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஈவில் ஐ லிப்பான் ஆர்ட். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அழகான லோட்டஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி எனக்கு இந்த வைப்ரண்ட் எல்லோ, ரெட்டு, க்ரீன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்ட் வேணும் அப்படின்னு நான் அது பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது. இது லோட்டஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆர்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேரில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது. ஸோ இது வந்து டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாலுக்கே ஒரு அழகாக ஒரு கலையாக வந்துருச்சு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே. எனக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி லிப்பான ஆர்ட் வாங்கணும்னு ஆசை. பட் ஆனால் நிறைய ஒரே டைமில் எல்லாம் வாங்கினதுனால காசு பத்தலை. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி, இன்னும் டைம் இருக்குது நமக்கு, இன்னும் எவ்வளோ நம்ம பண்ணணும் வீட்டுக்குன்னு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரூமில் வச்சுட்டு அந்த ஈவிலை, அப்புறம் பிள்ளையார் வந்து என்ட்ரானோடனே இருக்கிற மாதிரி இன்னொரு பிள்ளையாரும் நாங்கள் மேலே வாலில் ஹேங் பண்ணிட்டேன். க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா மணியோட.
அவ்வளோதாங்க, நாங்கள் வாங்கினது எல்லாம் செட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே வீடு லட்சணமாக இருந்துச்சு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். அந்த தலையாட்டி பொம்மை கர்டன் வந்து ஃபஸ்ட்டு ரூம்லேயே நாங்கள் வந்து மாட்டி வச்சிட்டோம். ரொம்ப அழகாக சூட்டாச்சு எங்களோட தீமுக்கு, லைக் இந்தியன் தீமுக்கு நல்ல சூட்டாச்சு இந்த கர்டன்ஸ், அப்புறம் ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ அந்த குருவி கர்டன் வந்து பின்னாடி டைனிங் ஏரியாவில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. அண்ட் நான் அந்த பெயிண்ட் பண்ண அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது, அந்த கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.